வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, இந்த நல்ல நாளில் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்தியதே ஜென்ம பத்திரிகா. நாம் தொடர்ந்து கடகலக்கணம் 1 முதல் 12 பாவங்களுடைய பலன்களை பார்த்து கொண்டுள்ளோம். இந்த வகையில் இன்று 4ஆம் பாவகம் மாத துலாம் சுக்கிரனுடைய வீடு, 4க்கும் 11க்கும் அதிபதி. இப்பொழுது 4ஆம் வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். 4ஆம் வீடு மாதூர் ஸ்தானம், சுகாதிபத்தியம். இந்த இடத்தில் குரு பகை, சூரியன் நீச்சம், சனி உச்சம். இந்த வகையில் இது 4ஆம் இடம் கேந்திராதிபத்திய தோஷம் சுக்கிரனுக்கு. அதே 11ஆம் இடம் ஆகிய பாதகாதிபத்திய தோஷம். இனே நீச்சம், அஸ்தங்கம், பாபக்கிரக சேர்க்கை அல்லது 3, 6, 8, 12 தீமையான பலன்களை அளிக்கும். மற்ற இடங்களில் சுக்கிரன் இருப்பின் நன்மையான உதாரண ஜாதகம் பலவற்றில் நாம் மீனத்தில் உச்சம் பெற்றும் 9ஆம் இட சிறப்பான பலன்களும், உயர்கல்வி மற்றும் 4ஆம் இட 11ஆம் இட லாப வாகன ஸ்தானங்களுக்கான சிறப்பு பலன்களை செய்கிறது. வீடு, வாகனம், நிலம், பிளாட், சொத்து விருத்தி ஏற்படுகிறது. இருப்பினும் கேந்திராதிபத்திய பாதகாதிபத்திய தோஷங்களையும் தர தவறுவதில்லை. அனுபவ உதாரணங்கள் வேறு வகையில் சுக்கிரனுக்குண்டான சுக்கிலம், விந்து போன்ற திருமண தடைகளையும், புத்திர தடைகளையும், மூத்த சகோதர சகோதரிகளினால் இடையூறுகளையும், லாபத்தில், தனம், பொருளாதாரத்தில் சிக்கல்களையும் உண்டாக்குகிறது. 100% உண்மை. மேலும் 9ஆம் இடம் சிறப்பிப்பது இல்லை. நாம் பல உதாரணங்களில் பார்த்துவிட்டோம். இந்த கன்னியில் நீச்சம் சுக்கிரன் கடகத்திற்கு 3ஆம் இடம் மற்றும் 6, 8, 12 எடுத்துக்கொண்டால் 3ஆம் இடம் புதன் வீடு பகை, தனுசு குரு நன்மை செய்யும், கும்பம் 8ஆம் வீடு சனி தீமை, மீனம் குரு 12ஆம் இடம் நன்மை செய்யும், மறைவு ஸ்தானமாகும். நல்ல ஸ்தான பலம் இருக்க வேண்டும். இந்த வகையில் 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம் விருத்தி ஏற்படும். 5ஆம் இடம் புத்திரத்தை விருத்தி செய்யும் அல்லது பெண் குழந்தைகள். லக்னம் சிறப்பு. 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவி மூலம் சொத்துக்கள், வருவாய் அல்லது பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் இருந்தால் புதையல், லாட்டரி, உயில் அல்லது வெடியால் மூலமாக நமக்கு லாபம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த சுக்கிரன் ஒன்று உள்ள கிளர்ச்சியை அதிகப்படுத்தி நம்மை காலை வாரிவிடும். 2ஆம் இடத்தில் இருந்தால் கண் பார்வை கோளாறு ஏற்படும். லக்கணத்துக்கு 3ஆம் இடம் பலத்த குறைகள், மனைவி குறைகள். 4ஆம் இடம் சுகம் குறைவு. 5ஆம் இடம் புத்திரம், பெண் சன்னதி. 6ஆம் இடம் மனைவி அமைப்பில் குறை ஏற்படும். 7 அது மனைவி அமைப்பில் குறைகள் ஏற்படும். போக இச்சை அதிகம். 8 புதையல், லாட்டரி, உயிர் மூலம். 9 ஏற்கனவே நாம் பார்த்தோம். தீமையான சுகபோகம், குடும்ப பாக்கியம், சிதைவு ஏற்படும். கண்டிப்பாக சுகபோகம், குடும்ப பாக்கியம், சிதைவு ஏற்படும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் நாம் ஏற்கனவே சிறப்பு என நாம் பார்த்து ஜீவன குறைபாடு ஏற்படுத்தும். 11ஆம் இடம் லாபம், வருவாய், பல வழிகளில் பால் ஏற்படும். 12ஆம் இடம் பலதார அமைப்பு அல்லது அபிமான சின்ன வீடு என்று சொல்வார்கள், அல்லது ஒரு மறைமுகமான தொடர்புகள் ஏற்படுத்தும். குருவை பற்றி பார்க்கும்பொழுது, குரு இந்த கழகத்திற்கு யோகாதிபதி. 1 இடம் லக்கணத்துக்கு 1, 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5, 6, 7, 9, 10, 11 பல துறைகளில் ஜீவனம் மற்றும் எல்லா வகையிலும் நன்மை தரும். இந்த குருவானவர் 3ஆம் இடத்தில் தந்தையை விட்டு பிரித்து வைக்கும். யோகம் சிதைவு ஏற்படும். என்னால் பாக்கியாதிபதி குரு. 8ஆம் இடத்தில் இருந்தால் தாய் தந்தைக்கு யோகம் சிதைவு ஏற்படும். 12ஆம் இடம் குலதர்ம, முறையற்ற காதல் திருமணம், திடீர் திருமணம், முறையற்ற இருக்கும். ராகு கேதுக்கள் பொறுத்தவரை சுகம் தருவது கிடையாது. பாவக்கோள், உடல்நிலை சுகம். மாதா பற்றி இந்த 4ஆம் இடத்தை தீர்மானம் செய்யலாம்.
சுகஸ்தானம், சுகஸ்தானாதிபதி மாதா, ஜலம் மற்றும் தடாகம், வெள்ளம், பூமியை பற்றிய புத்தகம், பசு, கால்நடை, விவசாயம், வித்தை, வாகனங்கள், மணி, மந்திரம், ஔடதம், வாகனங்களை பற்றி இந்த 4ஆம் இடத்தை வைத்து முடிவு செய்யலாம். விவாகம், சாட்சிகள், புராணங்கள், வியாபாரங்கள், விருத்திகள், தாய் பந்துக்கள், இது உடல் அமைப்பில் இருதயம் அல்லது மார்பை பற்றி குறிப்பிடக்கூடியது. நட்புகளை பற்றி இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். உயர்கல்வி, இந்த இடம் பொறுத்தவரை தவிர 2ஆம் இடம் சாதாரண கல்வியும், 4ஆம் இடம் உயர்கல்வியும், 9ஆம் இடம் உயர்கல்விக்கு மேல் கல்வி என்று நாம் அனைவரும் அறிந்தது. 4ஆம் இடம் உயர்கல்வி. குளம், கிணறு, போர் வெட்டுதல் அல்லது வீடு அமைத்தல், இந்த 4ஆம் இடத்தை வைத்து முடிவு செய்யலாம். மேலும் இந்த கடந்த பதிவுகள் அல்லது அதுக்கு முந்தைய பதிவுகளில் நாம் பார்க்காதது 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாயும் ராகுவும் இருந்தால் சினிமா துறையில் பிரபல்யமாக இருப்பார்கள். பல உதாரணங்கள் உள்ளன. அடுத்தபடியாக முதல் தர ஜோதிடர் என அமைப்பு கடக லக்னத்திற்கு புதன் 5 அல்லது 9 அல்லது கேந்திரங்களில் தனித்தோ அல்லது சந்திரனுடன் இணைந்தோ அல்லது குருவினுடன் இணைந்தோ அல்லது சூரியனுடைய இணைந்தோ இருந்தால் முதல் தர ஜோதிடராக வருவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு என்பதுடன் இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் இந்த தொடர்ந்து கடகலக்கணத்தை பற்றிய நம்முடைய பகுதிகளை பார்ப்பு வழிகாட்டியாக அதனுடைய உபயோகமாக இருக்கும் என நினைத்து நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாம் பெற்ற இன்பை வகையம் பெறவும், யாம் பெறாத இன்பம் சிரமங்களை பெறக்கூடாது என்ற நோக்கத்திலும் பாடறியேன், படிப்பறிவேன், பள்ளிக்கூடம் தான் எறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், இலக்கணமும் நான் எறியேன். எனவே இந்த வகையில் இந்த சேர்வைக்கு பலன்களை பார்ப்பது எவ்வளவு கடினமானது என்று அனைவரும் அறிந்தது. இந்த வகையில் ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வகையில் நாம் இதை உபயோகப்படுத்தி மற்றும் உங்களுடைய பலன்கள் அறிய வேண்டியதால் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது பிறந்த தேதி, மாதம், வருடம், ஊர் விவரங்களை இந்த கீழ்கண்ட மேலே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். தொடரும். எனது இந்த முயற்சிக்கு ஆதரவு அளிக்கும் தொடர்ந்து நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களுடன் பாராட்டுக்களையும் கூறி இந்த நாள் இனிய நாளாக உங்களை வாழ்த்தி இத்துடன் இந்த சாதாரண ஒரு சிறிய முயற்சியை வழிகாட்டுவதற்காகவும் எனக்கு கிடைக்காத சில விஷயங்களை உங்களுக்கு தகவல்கள் அடிப்படையில் 50 ஆண்டு கால உடைய தேடுதலில் எமக்கு கிட்டாதவை உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் என நாம் இதனை உங்களுக்கு அளிப்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். எனவே இந்த உங்களுடைய எந்த சந்தேகங்களும் எனது எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தி அறிய உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். பெற்ற இன்பம் இவ்வையகம், பெற்ற சிரமங்கள் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கில் இந்த பதிவுகளை நான் வெளியிட்டுக் கொள்வதை கொண்டு மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். ஒரு வழிகாட்டிக்காகவும் ஒரு பொருளாதார அடிப்படையில் இல்லாமல் நாம் சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் அனைவருக்கும் பயனுள்ள வகையிலும் விளங்க வேண்டும் என அதில் இந்த கடக இலக்கணத்தை மட்டும் இந்த உலக விரிவாக நாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு உள்ளேன் என்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தொடரும். நன்றி, வணக்கம். தொடரும். எனவே இந்த வகையில் நாம் மிகவும் பயனுள்ள ஒரு பகுதியை ஜோதிடம் ஆதி காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் கிட்டாதது இந்த நவீன தொழில்நுட்ப வசதியில் அனைவரும் கிட்டுவதற்கு மிகவும் இலகுவாக உள்ளது. எனவே ஜோதிடம் ஒரு பொழுதுபோக்கோ விளையாட்டோ அல்ல. எனவே ஜோதிட கலை என்பது உண்மையான அல்லது வழிகாட்டிக்காக
இருக்கக்கூடிய புராதீனமான கலை என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவளியுங்கள். இந்த வகையில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே எம்மை மேற்கண்ட எண்ணிற்கு உங்களுடைய எந்த ஜோதிடத்தை பற்றிய எந்த சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளவும் என மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு இத்துடன் இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.